Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டோட்டலா 4 பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் அவங்களுடைய ரெக்யூர்ட் எலிஜிபிலிட்டில உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே 2 lakhs லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் அப்படிங்கிறதும் இந்த 4 அப்ளிகேஷன்ல கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இந்த லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அதே சமயத்துல நாம எந்த லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாலுமே அந்த டீடைல்ஸை நீங்க அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 4 பர்சனல் லோன் வழங்கக்கூடிய பினான்ஸுமே ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு பினான்ஸா தான் இருக்காங்க. அந்த விதத்துல இவங்க ரொம்பவே பாப்புலரான பினான்ஸ் கம்பெனியாவும் இருக்காங்க. அந்த விதத்துல உங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து தென் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஆஃபரை பொறுத்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த லோன் ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி இந்த 4 பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இன்ஸ்டன்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் கம்ப்ளீட்டா ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம Flipkart அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்த்திடலாம். இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 10 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்றாங்க. லோன் அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் இது ரெண்டுமே இன்ஸ்டன்டாவே பண்றதா சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த பர்சனல் லோனுக்காக இவங்க ஆக்சிஸ் பேங்க், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், மணிவியூ, பூனவாலா, ரிங், கிரெடிட் சைசன், ஃபைவ் அண்ட் ஃபினபிள் இந்த மாதிரியான நிறைய ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு பினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க. இதுல சமீபத்துல 2,29,000 லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நண்பர் ஒருத்தருக்கு கிடைச்சிருந்தது. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான், ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறது கிடையாது. சேம் டைம் இங்க எலிஜிபிள் கிடைச்ச 2,29,000ல நீங்க ஸ்டார்டிங் 25,000ல இருந்து எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணி லோன் அமௌண்ட்டை விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல நீங்க செலக்ட் பண்ற அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல ஸ்டார்டிங் 6 மந்த்ல இருந்து அதிகபட்சமா 36 மந்த் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கறத இந்த Flipkart அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன்ல ப்ரொவைட் பண்றாங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் இவர் ஒரு சேலரிடு பர்சனா இருந்தும் நியர்லி 22% per annum அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் இவருக்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே டூ மச்சான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சேலரிடு பர்சனுக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய இந்த லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 12,160 ரூபா போக 2,16,840 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் நண்பருக்கு கிடைச்ச இந்த லோனை பொறுத்தவரையிலும் ஃபினபிள் பினான்ஸ் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். Flipkart அப்ளிகேஷன் டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்காம நிறைய பினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. அந்த விதத்துல உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல் யாருடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அவங்க கிட்ட இருந்து தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் லோன் அமௌண்ட் இதெல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஆஃபரை பொறுத்து தான் நீங்க லோன் அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், அடுத்து ரெண்டாவது நம்ம டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் அப்படிங்கிறத பார்த்திடலாம். அதாவது டாடா கேபிட்டலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டைரக்டாவும் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற ஒரு சில ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு பினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் டைம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த லோன் எக்ஸாம்பிளை பொறுத்தவரைக்கும் நாம முன்ன பார்த்த அதே ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச லோன் அப்ரூவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த விதத்துல டாடா கேபிட்டல் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் 2,69,000 லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் 75,000ல இருந்து உங்களால செலக்ட் பண்ணி லோன் அமௌண்ட்டை விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 36 மந்த், 48 மந்த் அப்படி இல்லனா 60 மந்த்ஸ்னு சொல்லிட்டு ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இங்க லோன் அமௌண்ட் அண்ட் ரீபேமெண்ட் டென்யூர் ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பர்சனல் லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் நியர்லி 15.50% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதுல ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டைரக்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபீஸ் கலெக்ட் பண்றாங்க. சோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கிடைச்சது தான். இது ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து கண்டிப்பா வேரி ஆகும். அதர்வைஸ் இந்த டாடா கேபிட்டல் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ரெக்யூர்ட் எலிஜிபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் ட்ரை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து மூணாவதா நம்ம போன்பே அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன்பே அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபரா தான் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடியே இதுல ஏதாவது கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றதுக்காக உங்களுடைய ஒர்க்கிங் டீடைல்ஸ் தென் உங்களுடைய பேன் டீடைல்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ரொஃபைலை மற்ற லெண்டர்ஸ் கூட மேட்ச் பண்ணி எந்த லெண்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு லோன் அவைலபிளாக இருக்கோ அந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கீழே ஒரு பேனராக ஷோ பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான பேனர் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் பற்றின இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இந்த நம்பருக்கு கிடைச்ச லோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமாக 2,05,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி டபுள் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் செலக்ட் பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி இவங்க ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் 18 months அப்படி இல்லைனா அதிகபட்சமாக 2 years அதாவது 24 months அப்படிங்கிறத இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2.17% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இந்த 2,05,000 லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போக ரிமைனிங் அமௌண்ட்டை டிஸ்பசல் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஒருவேளை ரவுண்ட் அப் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளால ரவுண்ட் அப் பண்ணி லோன் அமௌண்ட்டை டிஸ்பசல் அப்படிங்கிறது படிக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா 2 lakhs நமக்கு எலிஜிபிள் கிடைச்ச அமௌண்ட்டை அப்படியே பேங்க்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டு லோன் அமௌண்ட் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் மற்ற சார்ஜஸை இவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக போட்டு டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டாக கணக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபோன்பே அப்ளிகேஷனில் ஒருவேளை ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அது உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆனது அப்படின்னா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது தான். அடுத்து 4வது நம்ம ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்தவரையிலும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருக்குமே லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சேம் டைம் நீங்கள் பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வேற எந்த ஒரு சேலரி பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணாலுமே இதில் பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த நண்பருக்கு 4 lakhs அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ரொஃபைல் பார்த்தோம் இல்லைங்களா பர்சனல் லோன், அவருக்கு கிடைச்ச அதே லோன் டீட்டெயில்ஸ் தான் இது. இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோன்பே மட்டும் வேற ஒரு நபருக்கு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமாக 4 lakhs வரைக்கும் லோன் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி டபுள் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் அதிகபட்சமாக 36 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரையும் சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க 22% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி லோன் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலுமே இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிற ரீசனால நீங்க திருப்பி கட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் நியர்லி 25% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆன அந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸாவே 14,160 ரூபா பிடிச்சது போக ரிமைனிங் அமௌண்ட் தான் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மற்றபடி இந்த 4 பர்சனல் லோன் அப்ளிகேஷன்லையும் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடியே இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்த இந்த டீடைல்ஸ் எல்லாமே இவங்களுடைய அஃபிஷியல் சோர்ஸஸ்லையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இதுல லோன் கிடைக்கக்கூடிய அந்த அப்ரூவலை பொறுத்தவரையிலும் முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அதாவது ஒவ்வொரு தனிநபருடைய ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைலை பொறுத்து தான் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.